உங்களுடைய சொந்த பேர் என்ன? ரேணுகா தேவி. ரேணுகா தேவி இந்த பூலோகத்தில் ஒருத்தி வாழ்ந்தாளா? வாழ்ந்திருக்கா. அதனால என்ன நடந்தது அங்க? என்ன நடந்ததுன்னா கருமாரியா உருமாரியா. ரேணுகா தேவியோட கணவன் யாரு? சமதக்கினி முனிவர். ஆமா. ரேணுகா தேவி தினசரி என்ன தன்மை வாய்ந்தவள்? தினசரி போய் ஆற்றங்கரையிலே பச்சை மண் எடுத்து ஒரு மண்பானை எடுத்து பச்சை மண் எடுத்து மண்பானை செஞ்சு தினசரி ஆத்திலே தண்ணி எடுத்துட்டு வந்து பாத பூஜை செய்வா. சிவ பூஜை தன் கணவனுக்கு. ஒரு நாள் குடம் உடைஞ்சிச்சா உடையலையா? குடம் உடைஞ்சிச்சு. என்ன காரணத்துக்காக? என்ன காரணம்? ஆகாய மக்கள் கந்தர்வன் ஒருத்தன் வந்தான். ஆமா, நிலவத்தான் பார்த்தான், ஆசைப்பட கிடையாது. அதனால அவளுடைய கற்பின் தன்மை மங்கது, கவர்ந்துருச்சு. தினசரி என்ன பண்றா? பச்சை மண் எடுத்து மண்பானை செஞ்சு தினசரி சிவபூஜை தண்ணி எடுத்துட்டு வந்து சிவபூஜை செய்யறா. ஒரு நாள் பச்சை மண் எடுத்து மண்பானை செஞ்சு தண்ணியை அப்படியே மோக்கும் பொழுது மேலே கந்தவரனோட மேலே ஆகாய மார்க்கமா போறேன். அவனுடைய பிம்பமாகப்பட்டது அந்த நீர்ல தெரிஞ்சிச்சு. காணல் நீர் பிம்பம் தெரிஞ்சிச்சு. அப்ப மனசுல என்ன பட்டா, இவ்வளவு பெரிய ஒரு ஆண்மகன் இந்த பூமியில வாழ்றானா அப்படின்னு அவன் நினைச்சோனே கற்பின் தன்மை பானை கரைஞ்சிருச்சு. பானை உடைஞ்சு வச்சு பானை கரைஞ்சிருச்சு. காரணம் அவருடைய கற்பின் தன்மை மங்கியது. இதை அசரீ வாயிலாக ஞான திருஷ்டிலாக தெரிந்து கொண்டவர் யாருன்னா சமதக்கினி முனிவர். உடனே என்ன சொல்றாரு? 4 பேரு பிள்ளைய 4 பேர்ட்ட 3 பேர்ட்ட சொல்றாரு. 3 பேர் கேட்கல. தாயை வெட்ட முடியாது அப்படின்னு கடைசியாக பரசுராமரை அழைத்து, மகனே உன் தாய் தவறளித்து விட்டாள், கற்பின் தன்மை மங்கி விட்டாள், அதனால உன் தாயை தலையை எடுத்துடணும், அவளுடைய தூக்கு, அதாவது சிறை தண்டனை, அவளுடைய உயிரை பிரிச்சு விடணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே பெத்த மகன் அம்மாவுக்கு அந்த தண்டனை கொடுப்பானா? எந்த பெத்த தாயுமே எவனுக்கு 7 விடாலும் உசுரோட ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவன் என்ன? ஆனா ரேணுகா தேவி தன்னோட மயன் வெட்ட வர்றான உயிருக்கு பயந்து ஓட கிடையாது. அவன் என்ன பண்ணாரு? தன்னோட மயன் பெத்த தாயை வெட்டுவேங்கிற ஒரு பழிக்கு ஆளாகக்கூடாது. பரசுராமன் ரேணுகா தேவி பயந்து ஓடுனா. பரசுராமன் இங்க இருந்து கோடாரி எடுத்துட்டு போறாரு. அப்ப ஓடுறா யாரு? ரேணுகா தேவி. ஏன் என்ன காரணம்னா, மகன் கையால வெட்டுப்பட்டோம்னா பழிச்சொல் மகனுக்கு வருமேன்னு ஓடி போய் ஒரு ஏகாலி பெண்ணு மேல, ஏகாலினா துணிந்துரைக்கிற வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டா. அவ அடைக்கலம் கொடுத்தாள். யாரு? ஏகாலி பெண்ணு அடைக்கலம் கொடுத்தா. இங்க வல்லேன்னு சொல்லி ஏகாலி பெண்ணோட தலையை வெட்டி போட்டார். யாரு? பரசுராமர். உடனே வீட்டுக்குள்ள இருந்து அடைக்கலம் கொடுத்த என்னோட எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த பெண்மகளை இப்படி வெட்டி போட்டுட்டியேன்னு கேட்கும்போது தாயோட தலையை வெட்டி போட்டா. அப்ப போட்டுட்டு வந்த பரசுராமர் மறுபடியும் வந்து சமதக்கினி சொல்றாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதனால நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே உனக்கு என்ன வர வேண்டும் கேட்க, தாய் சிறந்த கோயிலும் இல்லை அல்லவா, என்னோட தாய் எனக்கு இப்ப உசுரோட வேணும்னு கேட்க, தாயே உயிர் வேணும். உடனே கமண்டலத்துல நீரை எடுத்து அப்படி தெளித்து விட்டு தலையை ஒட்டினால் உடனே தாய் உயிரோட இருப்பார். மாறி மாறி ஒட்டியதாய் இருந்து வேகமா போனவர் என்ன பண்ணாரு? எவ்வளவு பெரிய அதாவது பாட்டன் பரந்தாமனோட மறு அவதாரம் பரசுராமர். அவரே அவசரத்துல தாய் தலையில ஏகாலி பெண்ணு தலையையும் ஏகாலி பெண்ணு உடம்புல தாய் தலையும் மாறி மாறி ஒட்டினார். மாரியம்மன் அப்படின்னு வெட்டுப்பட்டு கிடந்ததனால் மந்தையம்மன் அப்படிங்கிற ஒரு பேர் ஞாபகம். பாருங்க, வெட்டுப்பட்டதுனால அந்த உடம்பெல்லாம் ரத்தமாகப்பட்டது, குருதியாகப்பட்ட கரிநீளமாக மாறினதுனால கருமாரியம்மன் அப்படின்னு அம்மன் உருவாக காரணம் ரேணுகா தேவி தான்.